இன்றைக்கி முட்டை குருமா செய்யலாமா? முட்டை குருமாக்கு தேவையானது ஃபஸ்ட்டு தேங்காய், சோம்பு, கொஞ்சமாக கசகசா, ஒரு 3 பல் முந்திரி போட்டுக்கிறேன். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேனில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கினேன். 2 பட்டை 2 லவங்கு போட்டுக்கிறேன். இதில் அரிஞ்சு வச்சிருந்த ஆனியன், அரிஞ்சு வச்சிருந்த தக்காளி, கொஞ்சமாக உப்பு, இதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட், தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் ஃபில்டர் பண்ணிக்கலாம், நான் அப்படியே தான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுனேன். இதை நான் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கினேன். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே ஆட் பண்ணோம். இப்போ இந்த முட்டையை நம்ம அந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட சாதம், தோசை, சப்பாத்தி எதுக்கு ஒன்றா வச்சு சைடிஷாக சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டிலே இந்த முட்டை குருமா செஞ்சுட்டு எப்படி இது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.